வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ப்ரொமான்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் சோனி லீவ்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சின்ன சின்ன திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல மேத்யூ தாமஸ், மஹிமா நம்பியார்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு எஸ்ஐய காட்டுறாங்க. ஒரு குற்றவாளியை துரத்திட்டு செம்மையா மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்காரு. இப்போ படிக்கட் கிட்ட இவர் ஓடி வரும்போது சரிக்கு கீழே விழுந்துடுறாரு. இப்படி கீழே விழுந்ததை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துடுறாங்க போல. இப்ப சோசியல் மீடியால இந்த எஸ்ஐய பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்துட்டா எல்லாருமே கலாய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவருமே செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்காரு. இப்ப கிறிஸ்துமஸ் டைம் ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன், தம்பி, அம்மா தான் இருக்காங்க. அண்ணன் பேரு ஷின்டோ அப்படின்றது வேற ஊர்ல தான் வேலை பார்க்கறாரு. நடுவுல அம்மாவை பார்த்துட்டு போறதுக்காக வருவாரு போல. நீ எவ்வளவு பொறுப்பா இருக்க, ஆனா உன்னோட தம்பிக்கு பொறுப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுடா. காலேஜ் முடிச்சுட்டு சும்மாவே சுத்திட்டு இருக்கான், நீயாவது புத்திமதி சொல்லுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஷின்டோ ஏத்துக்கிறாரு. ஷின்டோவோட தம்பி பேரு பின்டோ அப்படின்றது. அந்த ரோலை மேத்யூ தாமஸ் தான் பண்ணிருப்பாரு. அம்மா சொல்லி கண்டிப்பா அண்ணன் அட்வைஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரி பின்டோ யோசிக்கிறாரு. எப்ப பாரு உன் கூட கம்பேர் பண்ணி தான் என்ன திட்டிட்டு இருக்காங்க, நீ என்ன பெரிய இவனாடா அப்படின்ற மாதிரி அண்ணனை போட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாரு. நான் உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காகலாம் வரல, லைஃபை என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கூர்க்குக்கு பிளான் போட்டிருக்கேன், காசு இல்லைன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. நான் அனுப்பி விடுறேன்ற மாதிரி இவர் 20,000 ரூபாய் காசு அனுப்பி விடுறாரு. இவர் ஒரு வாட்ச் போட்டிருக்காரு, அது வேணும்னு தம்பி கேட்கிறான். இந்த வச்சுக்கோன்ற மாதிரி இவரும் தம்பி கிட்ட கழட்டி தந்துடுறாரு. இந்த பின்டோ இருக்கார்ல, இவர் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கூட சேர்ந்த மாதிரி கூர்க்குக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப அங்க இருக்க ஒரு பப்புக்கு வந்துடுறாரு. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பப்புக்கு ஒரு நபர் வர்றாரு. அவர் பேர் ஆஷிஷ் போப்பண்ணா அப்படின்றது. அவர் இருக்கார்ல, அங்க வச்சு சில ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன இப்படி சண்டை போடுறான்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பின்டோ இருக்கார்ல வீடியோ மாதிரி எடுக்கிறாரு. அப்ப தெரியாதனமா ஒருத்தன் போனை கீழே தள்ளி விடுறான். இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் போனையே தள்ளி விட்டியா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் பெரிய ஆளோட பையன்றது தெரிய வருது. இதை பத்தி ஃப்ரெண்டு தான் எடுத்து சொல்றாரு. அவன் ஆளுங்களை கூட்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், வா கிளம்பிடலான்ற மாதிரி பின்டோவை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பையன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வரான். அதுக்குள்ள பின்டோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டாருன்னு தெரிய வருது. அவன் மாட்டட்டும் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். அவன் கீழே தள்ளி விட்டதுல போன் உடைய கூட செஞ்சிருக்காது. இதுக்கு எதுக்காக அவ்வளவு கோவப்பட்டு அவனை அடிச்ச, அவன் ஆளுங்களை கூட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்கெல்லாம் இந்த பின்டோ பெருசா பயப்பட மாட்டாரு. இப்பதான் அண்ணனோட ஃப்ரெண்டான ஷபீர் கிட்ட இருந்து போன் கால் வருது. உன் அண்ணன் காணும்டா, நீ உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாரு. எது அண்ணன் காணுமான்ற மாதிரி இவர் கால் பண்ணி பாக்குறாரு. அண்ணன் போனையே எடுக்க மாட்டாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இவருமே கிளம்பி அண்ணனோட ஊர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஷபீர் இவரை பிக்கப் பண்றதுக்காக பைக்ல வந்திருக்காரு. ஷின்டோ இருக்கார்ல, அடிக்கடி என் பிளாட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருப்பாரு. இந்த பின்டோ வராமையே இருந்திருப்பாரு. என்னை ஏமாத்தி என்னோட அண்ணன் வர வச்சிருக்கான் போலியன்ற மாதிரி இவர் உள்ள நுழையிறாரு. ஆனா ஷபீர் இருக்கார்ல, ஏமாத்திலாம் உன்னை வர வைக்கல, உண்மையிலேயே உன்னோட அண்ணன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஷின்டோ இருக்கார்ல, ஐஸ்வர்யான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிருக்காரு போல. பிரேக்கப் ஆனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. குடிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டும் யூரின் மட்டும் பாஸ் பண்ணிட்டு வரன்ற மாதிரி யூரின் பாஸ் பண்றதுக்காக பாத்ரூம்க்கு போறாரு. கொஞ்ச நேரத்துல திரும்பி வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது அண்ணன் மிஸ் ஆயிருப்பாரு. திடீர்னு காணாம போயிட்டார்ல, அதனால எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருப்பாரு. கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அதனால தான் தம்பி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அந்த ஐஸ்வர்யாவை பார்க்க கூட போயிருக்கலாம், அந்த இடத்துக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி தம்பி சொல்றாரு. ஷபீரும் ஏத்துக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் டென்டிஸ்டா இருப்பாங்க. இப்ப டென்டல் கிளினிக் தான் கூட்டு வந்திருக்காரு. என்னெல்லாம் அவளை பார்க்க முடியாது, அவ சரியான பஜாரி, நீயே போய் பாரு, பேஷண்ட் மாதிரி உள்ள போன்ற மாதிரிலாம் ஷபீர் சொல்றாரு. இவரை ஏத்துக்கிட்டு பேஷண்ட் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க வருவாங்கன்னு பார்த்தா வேற ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் தரதுக்காக வராங்க. இல்ல எனக்கு ஐஸ்வர்யா டாக்டர் தான் வேணும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்பன்னு பார்த்தா ஐஸ்வர்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வரல, பேசுறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள இவங்க கிளிப் எல்லாம் மாட்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியலன்ற மாதிரி வெளியே வந்து ஷபீர் கிட்ட சொல்றான். சரி வா திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஷபீர் உள்ள கூட்டு வந்துடுறாரு. நான் அடுத்த வாரம் தானே வர சொன்னேன், கிளம்புங்கன்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல, என்னோட அண்ணன் காணாம போயிட்டாரு, என் அண்ணனும் நீங்களும் லவ் பண்ணிருக்கீங்க, என் அண்ணன் எங்க போனாரு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஓஹோ நீ தான் ஷின்டோவோட தம்பியா, ஷின்டோவை பத்தி பேச விரும்பல, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏன் பேச விரும்பல, என் அண்ணனை என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவர் கோவமா கேட்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு இங்கிருந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. எதுவுமே பேச முடியாம இவரும் வெளியே வந்துடுறாரு.
கண்டிப்பா இவ தான் என்னோட அண்ணனை ஏதோ பண்ணிருக்கா, இவளை விட மாட்டேன், போலீஸ் கிட்ட போறன்ற மாதிரிலாம் இவர் கத்திட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரதுக்காக வந்துடுறாங்க. இவர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. ஷின்டோ காலியை எடுக்க மாட்டான், எங்க போனான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மா ஷின்டோவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், ஷின்டோ பாத்ரூம்ல இருக்கான், அப்புறமா பேச சொல்றேன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. இப்ப ஆளுங்க எஸ்ஐ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐ இருக்கார்ல, அங்க இருக்க பின்டோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாரு. இவரை துரத்திட்டு போய் கீழே விழுந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் பின்டோ தான் எதிர இருந்திருப்பான். அவன் தான் வீடியோ எடுத்திருப்பான். அவன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கிண்டல் பண்ணி வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா நம்மள வீடியோ எடுத்தது இவன் தான் அப்படின்றவர் இவனையே பார்த்துட்டு இருக்காரு. நம்மள தெரிஞ்சிருச்சா அப்படின்றவர் இவனும் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்கான். இப்ப இவரும் முதல்ல என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணன் மிஸ் ஆகுறாருல, அதை பத்தி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா, நானும் வீட்டுக்கு வந்து ஒரு 8 பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வாங்கன்ற மாதிரி எஸ்ஐ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த எஸ்ஐ இருக்கார்ல, தம்பி நீ மட்டும் ரூம்குள்ள வாப்பான்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போலன்ற மாதிரி பயந்த மாதிரி இவனும் ரூம்குள்ள வந்துடுறான். நீ தானே வீடியோ எடுத்தன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவனும் சொல்றான். எஸ்ஐ சுரான்னு சொன்னா எல்லாருமே பயப்படுவாங்கடா, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன கிண்டல் தான் பண்றாங்க, ஒய்ஃபு குழந்தைங்க கூட வெளியே போக முடியலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. உனக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அதை மீறி உனக்கு ஹெல்ப் வேணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் சொல்ற விஷயத்த நீ பண்ற மாதிரி இருக்கும்ட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன பண்ண சொல்லி கேட்டாருன்றத நமக்கு காமிக்க மாட்டாங்க. ஷபீர், இதுக்கப்புறம் போலீஸ் ஹெல்ப் நம்ம எதிர்பார்க்க முடியாது, நீங்க கிளம்புங்க, நான் அண்ணனை தேடிக்கிறேன்ற மாதிரி இவர் ஷபீரை இங்க இருந்து போக சொல்லிடுறாரு. இப்ப அண்ணனுக்கும் இவருக்குமான பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவர் சின்ன பையனா இருக்கும் போது காசை தொலைச்சிருவாரு. விட்ரா, அம்மா கிட்ட சமாளிச்சுக்கலாம், வேணா நான் காசை தொலைச்சன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வந்து நான் தான் காசை தொலைச்சன்ற மாதிரி அம்மா கிட்ட அண்ணன் சொல்லியிருப்பாரு. அம்மாவும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. தம்பிக்காக அண்ணன் அடிலாம் வாங்கியிருக்காருல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. போனை ட்ராக் பண்ற மாதிரி உனக்கு யாராவது தெரியுமா, தெரிஞ்சா எனக்கு நம்பர் கொடுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு ஒருத்தனை தெரியும், பேமெண்ட்டுக்கு தான் வேலை பண்ணுவான், நான் அவன் டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த நபர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் பேரு ஹரிசுதன் அப்படின்றது. இவர் காசை வாங்கிட்டு தான் வேலையா ஆரம்பிப்பேன், காசை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. பிரதர், என் அண்ணன் கிட்ட தான் காசு இருக்கும், என் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் உங்க பேமெண்ட்டை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இப்ப அட்வான்ஸ் ஆகுது தான்ற மாதிரி ஹரிசுதன் கேட்கிறாரு. இவர் 500 ரூபா மட்டும் அவருக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஐபோன் தான் யூஸ் பண்ணுவாரு. கடைசியா டவர் எங்க காட்டுது அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்ணிட்டாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டு கதவை இவங்க ஃபோர்ஸா தட்டிட்டு இருக்காங்க. கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷபீர் தான். அப்ப ஷபீர் வீட்டுக்கு தான் கடைசியா அண்ணன் வந்திருக்காரு. அண்ணனோட போனை இங்கதான் இருக்குன்றது தெரிய வருது. அடப்பாவி, நீ தான் என்னோட அண்ணனை ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கோவப்பட்டு இருக்காரு. போனு சோஃபா கடியில தான் இருக்குன்றதே உங்களுக்கு தெரிய வருது. என் அண்ணனை என்னடா பண்ண, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி ஷபீரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. ஐஸ்வர்யா இந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து தம்பி வேற மாதிரி யோசிக்கிறான். என் அண்ணனும் ஐஸ்வர்யாவும் லவ் பண்ணிருக்காங்க, நீ நடுவுல ஐஸ்வர்யா கூட ஒன்னா இருந்திருக்க, அதை பார்த்து என்னோட அண்ணன் கோவப்பட்டிருக்கான், அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து அண்ணன் கதையை முடிச்சிருக்கீங்க, அதென்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலடா, நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி இப்பதான் இவர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷபீர் வீட்டுல தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். ஐஸ்வர்யா என்னை ஏமாத்திட்டான்ற மாதிரி அண்ணன் உண்மையிலேயே புலம்பியிருப்பாரு. அண்ணன் இருக்கார்ல, ஷபீர் கிட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடனா வாங்கியிருப்பாரு. ஷபீரும் அந்த காசை தானு கேட்கிறாரு. காசெல்லாம் இப்போதைக்கு தர முடியாதுன்ற மாதிரி அண்ணன் பேசுறாரு. எனக்கு அவசரமா தேவைடா, ஏன்டா இப்படி பண்ற, இப்ப தரப்போறியா இல்லையான்னு கோபமா கேட்கிறாரு. அப்பயும் அண்ணன் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்ற மாதிரி இவர் பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவர் வாசல்ல நின்னுட்டு இருக்கும் போதே கதவை சாத்திடுறாரு. அதனால தான் அண்ணனோட போன் இங்கேயே மாட்டிருக்கும். இப்ப இந்த தம்பி இருக்கார்ல, திரும்பி ஐஸ்வர்யா மேல கோவப்படுறாரு. நீ பிரேக்கப் பண்ணனால தான் என்னோட அண்ணன் அப்செட்ல இருந்திருக்கான், நீ தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்குள்ள பிரேக்கப் நேத்து நைட்டு நடக்கல, 2 மாசத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. சொல்ல போனா உன் அண்ணன் மேலதான் தப்பு இருக்கு, வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் நான் பிரேக்கப்பே பண்ணேன், உன் அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உங்க ரெண்டு பேருக்கு எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சான்ற மாதிரி ஷபீர் ஆச்சரியமா கேக்குறாரு. இந்த டைம் ஹரிசுதன் இருக்காரு பாத்தீங்களா, அண்ணன் போன் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அண்ணனுக்கு யார்கிட்ட இருந்து நிறைய கால் வந்திருக்குன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கொரியர் பாபுன்ற நபர்கிட்ட இருந்து தான் அதிகமா கால் வந்திருக்கு. அவரை போய் பார்த்தா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹரிசுதன் சொல்றாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பின்டோ சொல்றான். ஆனா ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, எனக்கு அவன் யாருன்றது தெரியும், நான் வேணா கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க கார்ல தான் எல்லாரையும் கூட்டு போறாங்க. காரை ஏடகடமா ஓட்டுறாங்க. பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.
இவங்க வந்த வேகத்துல ஹரிசுதனுக்கு வாந்தியே வந்துட்டு இருக்கு. இவ கூட இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப உள்ள வந்தவங்க கொரியர் பாபு எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் படுத்துட்டு தான் இருக்காரு போல. நான் தான் கொரியர் பாபு, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. என் அண்ணன் எங்கன்ற மாதிரிலாம் இந்த தம்பி கேட்கிறான். வா அண்ணனா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான், ஆனா விட முடியாது, என்ன பண்ணுவன்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால தம்பி வேகமா அடிக்கிறதுக்காக வரான். அதுக்குள்ள கொரியர் பாபு ஒரு குத்து வைக்கிறாரு. இவன் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். திரும்பி அடிக்கிறதுக்காக வரான். ஆனா அதுக்குள்ள கொரியர் பாபு கண்ணை காமிச்சிடுறாரு. உன் அண்ணன் என்கிட்ட இருந்து சொலையா 15 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருக்கான். அந்த காசை திரும்பி தந்தாதான் உன்னோட அண்ணனை விட முடியும். இப்ப எல்லாருமே கிளம்புங்கன்ற மாதிரி மிரட்டி அனுப்பி விடுறாரு. போலீஸ் கிட்ட சொன்னா வேலை முடிய போகுது, நீங்க உடனே போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களால போலீஸ் கிட்ட போக முடியாதுல்ல, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி ஐஸ்வர்யாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹரிசுதனையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஹரிசுதன் இருக்கார்ல, ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்போ உடனே அந்த தம்பியான பின்டோக்கு கால் பண்ணிட்டாரு. உன் அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன், காசு அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அண்ணன் வந்தாதான் காசு கிடைக்கும், நீ டீட்டெயில சொல்லுன்னு கேக்குறாரு. உன் அண்ணன் யூஸ் பண்ற வாட்சை வச்சு லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், இங்கதான் லொகேஷன் காட்டுது, உடனே போய் பாருங்கன்ற மாதிரிலாம் ஹரிசுதன் சொல்லிட்டாரு. ஆனா அண்ணன் வாட்சி இவர்கிட்ட தானே இருக்கு, அந்த லொகேஷன்ல நான் தான் இருக்கேன், நீ வேற ஏதாவது மெத்தடை ட்ரை பண்ணுன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி இவர் யூஸ் பண்ற வைஃபை கட் ஆயிருது. இவர் பக்கத்து வீட்டு பாட்டியோட வைஃபை தான் யூஸ் பண்ணுவாரு. இந்த கிளவி வேற தூக்கம் வருதுன்னா அப்படியே படுக்க போக வேண்டியது தானே, எப்ப பாரு இந்த வைஃபை சுவிட்சை வேற ஆஃப் பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. ஒரு குச்சி மூலியமா அந்த சுவிட்சை ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆன் பண்ணி விடுறாரு. போலீஸ் கிட்ட போக வேணான்னு எதுக்காக இந்த தம்பி சொல்றான்றது ஷபீருக்கு தெரியல. போலீஸ் கிட்ட போறதுதான் ஒரே ஆப்ஷனு, நீ ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. தம்பியும் போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப நேரா அந்த எஸ்ஐயை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். நீ எப்போ ஒருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி அந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு. இப்ப எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இவனை நாய் மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டாரு. அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இவன் கிண்டல் பண்ணால, அந்த மாதிரி நம்மளும் சோசியல் மீடியால வீடியோ போட்டு கிண்டல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நாய் மாதிரி சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் அதே மாதிரிலாம் சாப்பிடுறான். எல்லாம் இவர் வீடியோ எடுத்துட்டார்ல, ஹெல்ப் பண்றேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப கொரியர் பாபுவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. கொரியர் பாபுவும் சொல்றாரு. ஷபீர் வீட்டுல இருந்து அண்ணன் கிளம்பினாரு பாத்தீங்களா, அந்த வழியா தான் கொரியர் பாபு கார்ல வந்திருப்பாரு. ஏறுன்ற மாதிரி கார்ல ஏத்திடுறாரு. உன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் தந்த, நீ அதை 2 லட்சம் ரூபாயா மாத்தி தந்த, அதனால தான் உன் மேல நம்பிக்கை வந்தது. 15 லட்சம் ரூபாய் தந்தேன், எதுக்காகடா காசை திரும்பி தராம ஆட்டம் காமிச்சிட்டு இருக்க, என் காசை தான்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணன் அதுல இன்வெஸ்ட் பண்ணா போக கூட வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது போயிருச்சா, ஒழுங்கு மரியாதையா 15 லட்சம் ரூபாய் தா, இல்லைன்னா கதையை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. தாராளமா கதையை முடிச்சுக்கோங்கன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுனால இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாரு. அப்புறம் எதுக்காகடா இவங்க கிட்ட போய் சொன்னேன்னு எஸ்ஐ கேக்குறாரு. இவங்க கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்காக தான் அப்படி சொன்னேன், நீங்க சிசிடிவி வேணா செக் பண்ணி பாருங்க, நான் உண்மையிலேயே இறக்கி விட்டுட்டேன்ற மாதிரி கொரியர் பாபு சொல்லிட்டாரு. என்ன அண்ணன் இப்பயும் கிடைக்கலன்ற மாதிரி தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஒரு இடத்துல உட்காந்து அழலாம் ஆரம்பிக்கிறாரு. ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி ஷபீர் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இவர் அசைறாருல, அதுல மேல இருக்க தேனி கூட கலையிற மாதிரி இருக்கு. தேனி கூட கலைஞ்சிட போதுரா, வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொரியர் பாபு இறக்கி விட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அங்க இருக்க சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே அவர் இறக்கி விட்டு தான் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாரியில ஏறி தான் கிளம்புறாரு. அந்த லாரி நம்பர்லாம் இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த லாரி டிரைவரை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரீச்சும் பண்ணிடுறாங்க. அவர் இருக்கார்ல, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போன அந்த இடத்துல தான் அவர் இறங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வேற ஸ்டேட்டு போனதுனால இதுக்கப்புறம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நான் அந்த ஸ்டேட்டுக்கு போறேன்ற மாதிரி தம்பி சொல்றான். சின்ன பையனை தனியா விடக்கூடாதுன்றதுக்காக ஐஸ்வர்யா நானும் போறேன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஒவ்வொருத்தர் நானும் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹரிசுதன் இருக்கார்ல, என்னாலாம் அங்கெல்லாம் வர முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. உங்களை மட்டும் தனியா அனுப்ப முடியாது, நான் வேற ஒரு ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு. எஸ்ஐ இருக்கார்ல, கொரியர் பாபுவை கூட்டு போக சொல்லிட்டாரு. என்னாலாம் முடியாதுன்னு கொரியர் பாபு சொல்லிட்டாரு. நீ தான் கடைசியா ஷூட் பண்ணுவேன்னு மிரட்டி இருக்க, அதனால பிரைம் சஸ்பெக்டே நீ தான், உள்ள தள்ளணுமா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. சரி சார், கூட்டு போறேன்ற மாதிரி கொரியர் பாபுவும் ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹரிசுதன் வீட்டுக்கு வரலான்னு வராரு. பார்த்தா எதிர் வீட்டுல கூட்டமா நிக்கிறாங்க. அந்த பாட்டி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அந்த பாட்டி வீட்டுல இருக்க காரை யாரோ உடைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹரிசுதன் கிளம்பி போனாரு பாத்தீங்களா, அப்ப அந்த குச்சி தெரியாதனமா மேல இருக்க பூந்தொட்டியில பட்டிருக்கும். அது கீழே விழுந்து உடைஞ்சுதான் அந்த கார் உடைஞ்சிருக்கு. சிசிடிவியை செக் பண்ணுங்க சார், குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் அந்த பாட்டி சொல்றாங்க. நம்ம மாட்டிக்கிட்டா பிரச்சனைன்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. வேகமா இவரோட பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க எல்லாம் கார்ல போயிட்டு இருக்கிறது தெரியுது. இந்த ஸ்டேட்டை விட்டே தப்பிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க கார்ல வேகமா ஏறுறாரு.
உங்கள் தனியா விட மனசு வரல, அதனால தான் நானும் கூட வரேன் போங்கன்ற மாதிரி இவரை இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. கர்நாடகா ஸ்டேட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. அங்க அண்ணன் பர்டிகுலரா எங்க போனாருன்னு தெரியல. இவங்களுமே ஹரிசுதன் கண்டுபிடிப்பாருன்னு வெயிட் பண்றாங்க. இவரும் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே எங்க இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எக்ஸாக்டா எங்க இருக்காருன்னு தெரியல, ஆனா எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிருக்காரு. இதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணி தான் உன் அண்ணன் இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட போய் பேசினா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணுன்னு தெரிய வருது. இவங்களால உள்ள போக முடியல. எங்க நீங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி உள்ள போங்கன்ற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஐஸ்வர்யாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நான் அவளோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அதே சமயம் அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல, இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுறாரு. நீங்களாம் யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஈரன் அந்த பொண்ணு கிட்ட என்ன பேசினாங்கன்றதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு ஐஸ்வர்யா தானே. ஐஸ்வர்யாவும் அண்ணனும் லவ் பண்ணிருக்காங்க, பிரேக்கப்பும் ஆயிருக்கும். ஆனா அண்ணன் ஏத்துக்க மாட்டாரு, கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு பிரச்சனை பண்ணிருப்பாரு. இது தெரிஞ்சு இந்த ஐஸ்வர்யாவோட அண்ணன் இருக்காருல, ஆளுங்களை வச்சு அண்ணனை அடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணோட அண்ணன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை அடிச்சு போட்டு என்னோட அண்ணனை காப்பாத்துறேன்ற மாதிரி பின்டோ சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணோட அண்ணன் வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஆஷிஷ் போப்பண்ணான்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் அந்த அண்ணனா இருப்பாரு. ஆளு பல்கா இருக்கிறதுனால எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த பின்டோ இருக்கான்ல, அவன் பயங்கரமா சண்டை போடுவான்ற மாதிரி சண்டை போட்ட வீடியோவை காமிச்சிட்டு இருக்கான். அந்த வீடியோல பார்த்தா பின்டோவோட அண்ணன் இருக்காரு. ஆக்சுவலா அவன் பின்டோவோட அண்ணனை தான் அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிருக்கான். அதை பின்டோ கவனிக்காம இருந்திருப்பாரு. நம்ம அண்ணனை அடிச்சு இழுத்துட்டு போனதை கூட கவனிக்காம இருந்திருக்குமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. சரி விடு, ஃபீல் பண்ணாத, அதான் அண்ணனை இவன் தான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, காப்பாத்திரலான்ற மாதிரி ஷபீர் சொல்றாரு. அந்த கல்யாண பொண்ணோட அப்பா இருக்கார்ல, இவங்க எல்லாம் உன் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸா, கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, தங்க வைக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கோன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பையன் ஆஷிஷை பொறுத்த வரைக்கும் ஈரனை பிடிச்சிருக்கு போல, அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. டாக்டர் நீங்க மட்டும் முன்னாடி வாங்கன்ற மாதிரி ஈரனை மட்டும் முன்னாடி உட்கார வச்சுக்கிறான். மத்தவங்க எல்லாம் பின்னாடி ஒரு கார்ல ஃபாலோ பண்ணி போறாங்க. அவன் ஹோட்டல்ல காமிச்சிட்டு கிளம்பிடுறான். ஆனா இவங்க அவனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அண்ணனை வச்சிருக்க இடத்துக்கு கூட அவன் போக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்றதா அவன் கவனிச்சிடுறான். எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கேக்குறான். இல்ல இல்ல, சரக்கு கேட்கறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவேன், அப்ப சரக்கை எடுத்து தரேன், இப்ப கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப பின்டோ திரும்பி இந்த ஹோட்டலுக்கு வரும்போது இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை பாக்குறான். மச்சான் நீயும் இங்கதான் இருக்கியான்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் தான் அண்ணனை வச்சிருக்கிறதா நினைக்கிறாங்க. அதுவும் கன்ஃபார்மா தெரியல. ஒருவேளை அடிச்சு அனுப்பி விட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஆஷிஷ் இருக்கார்ல, சரக்க தரதுக்காக வராரு. அந்த டைம் அவர் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போனை இந்த தம்பி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படி எட்டி பார்க்கும் போது அண்ணனை ஒரு இடத்துல அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. என் அண்ணனை அவன் லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி போன்ல போட்டோவை பார்த்தேன், அவன் போனை எப்படியாவது ஆக்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி ஹரிசுதன் கிட்ட கேட்கிறாரு. 20 செகண்ட் மட்டும் போன் என்கிட்ட வர மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா ஆக்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி ஹரிசுதன் சொல்லிட்டாரு. 20 செகண்ட் எப்படியாவது டைவர்ட் பண்ணி அந்த போனை தூக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஆஷிஷோட கார் மேல ஒரு பூந்தொட்டி விழுந்து கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருது. இந்த விஷயத்தை தம்பி தான் வேணும்ட்டே பண்ணிருப்பான். இந்த டைம்ல தேடுங்கன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சிக்னலை கொடுக்குறான். இவங்களுமே போன் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே போன் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை அவன் பாக்கெட்லயே போனை வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிக்கிறாங்க. செக்யூரிட்டி தான் இதை பண்ணிருக்காருன்ற மாதிரி அவன் செக்யூரிட்டி மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். ஆஷிஷ் ஆளுங்களும் சிசிடிவியை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அச்சோ செக் பண்ணா நம்ம மாட்டிப்புமே அப்படின்ற மாதிரி தம்பி பயந்துட்டு இருக்காரு. ஆஷிஷ் செம்ம கோவத்துல இருக்கிறதுனால கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணலான்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஈரின் வேடிக்கை பார்க்கறதுக்காக வெளியே வந்து நிக்கிறாங்க. ஈரினை பார்த்தோன்னா இவன் கொஞ்சம் கூல் ஆயிடுறான். கன்னெல்லாம் கீழே இறக்கி இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். சரி கிளம்பலான்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவன் இவ்வளவு வைலண்டா இருக்கான், இவனுக்கு தெரியாம எப்படி போன் எடுக்கிறதுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் ஈரனை பிடிச்சிருக்கு, ஈரன் செடியூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசினா அந்த கேப்ல நம்ம எடுத்துடலாம் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளானை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது ஈரன் இருக்காங்கல்ல, அவன் கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசி அவனை தெரியாம கீழே தள்ளி விடுறாங்க. அவன் கீழே விழுந்த கேப்ல இவங்க போன் எடுத்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹரிசுதன் 20 செகண்ட் போதும்னு சொன்னார்ல, பாஸ்வேர்டு வேணும்னு கேக்குறாரு. ஏண்டா பாஸ்வேர்டையும் நாங்களே எடுத்து தரணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. பாஸ்வேர்டு தரலனா ரொம்ப நேரம் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பாஸ்வேர்டையும் எப்படியாவது எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த வேலையை ஷபீர் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல முடிவு எடுத்துடுறாங்க.
ஷபீருக்கு எப்படி வேலையை பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா இந்த இடத்துல பயம்லாம் வருது. இவர் பயந்துட்டு இருக்கிறத இந்த ஹரிசுதன் கவனிக்கிறாரு. இதை சாப்பிட்டு பயம்லாம் போயிடும்ன்ற மாதிரி ஒரு கேக்கை தராரு. இவருமே அந்த கேக்கை நிறைய சாப்பிட்டுறாரு. ஆக்சுவலா அது கேக் இல்ல, அது கூட கொஞ்சம் கஞ்சா கலந்துருக்கும். அதை சாப்பிட்டதுனால இவர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காரு. இவர் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறத கவனிக்கிற பின்டோ இருக்கான்ல, என்னாச்சுன்னு கேக்குறான். நான் தான் அந்த கேக்கை தந்துட்டேன்ற மாதிரி ஹரிசுதன் சொல்லிட்டாரு. இதனால மட்டும் பிளான சொதப்புச்சு, உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்ற மாதிரி இவரும் ஹரிசுதனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அந்த வெட்டிங் செரிமோனில போனை தூக்குறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். ஈரின்னு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறாங்க. நீங்களும் சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே பக்காவா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஷபீரை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. ஆனா இந்த கஞ்சா எடுத்ததுல இருந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிடுறாரு. இப்ப எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் ஆஷிஷ் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்க. அப்ப ட்ரிங்க்ஸ் இவங்களோட ட்ரெஸ் மேல எல்லாம் விழுந்துருது. ஆஷிஷ் தான் தள்ளி விட்ட மாதிரி இவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஆஷிஷ் சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், ட்ரெஸ் எவ்வளவு ஸ்பாயில் ஆயிருக்குன்னு பார்க்கணும், ஒரு போட்டோ மட்டும் எடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இவரும் அவரோட போனை ஆன் பண்ணி போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பாஸ்வேர்டை போடுறாருல, அந்த விஷயத்தை இவங்க நோட் பண்ணிடுறாங்க. இப்ப அவருமே சில போட்டோவெல்லாம் எடுக்கிறாரு. பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. பரவாயில்ல, ட்ரெஸ் ஒன்னும் பெருசா ஸ்பாயில் ஆகலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டா இந்த இடத்துக்கு ஷபீர் வந்துடுறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டை நீ எதுக்காகடா போட்டோ எடுத்தன்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. வேணும்ட்டே தான் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் அந்த பின்டோ இருக்கான் பாத்தீங்களா, பொறுமையே இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறான். இவர் பேசிட்டு இருக்கும் போது கையில இருக்க போனை புடுங்கிடுறான். ஹரிசுதன் கிட்ட போனை தரதுக்காக ஓடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறான். இவன் கையில இருக்கிற வாட்ச் கலண்டு விழுந்துருது. அதை கவனிக்காம இவனும் ஹரிசுதன் கிட்ட போனை தந்துடுறான். இவருமே பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சுல்ல, அந்த போனை ஹேக் பண்ற வேலையெல்லாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹேக்கும் பண்ணிடுறாரு. திரும்பி போய் வச்சிருன்னு சொல்லிட்டாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, திரும்பி ஷபீர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடுறான். ஷபீர் பேசிட்டு இருக்கும் போது கையில நுழைச்சிடுறான். இப்ப தந்துருங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். இந்த போன்ன்ற மாதிரி ஷபீரும் போனை தந்துடுறாரு. இந்த ஃபங்க்ஷன் பாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம சைலண்டா கிளம்பிடலாம்னு யோசிக்கிறாங்க. அப்படி கிளம்புறதுக்காக போறாங்க. ஆனா ஆஷிஷோட அப்பா தடுத்துடுறாரு. என்ன பாதியிலேயே கிளம்புறீங்க, சாப்பிட்டு தான் போனோம் வாங்கன்ற மாதிரிலாம் இவங்களை திரும்பி உள்ள கூட்டு போயிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற பின்டோ இருக்கான்ல, அந்த வெடியை தூக்கி நெருப்புல போடுன்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறான். ஃப்ரெண்டுமே புரிஞ்சுக்கிறாரு. சமைக்கிறது நெருப்பெல்லாம் பத்த வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள இவன் இந்த வெடியெல்லாம் போட்டுறான். அதாவது பூண்டு வெடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெடியை போட்டுறான். டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் கேக்குது. இதுல எல்லாருமே கொஞ்சம் பிஸி ஆயிடுறாங்கல்ல. அந்த கேப்ல இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாங்க. எப்படி அந்த வெடி திடீர்னு வெடிச்சதுன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. அதெல்லாம் என்னோட பிளான்ன்ற மாதிரி இந்த பின்டோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப பின்டோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. அமைதியா இருங்கன்ற மாதிரி இவனும் அம்மா கிட்ட பேசுறான். ஏன்டா அவன் போனையே எடுக்க மாட்டான், அவன் கிட்ட போனை குடுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அவன் வேலை விஷயமா வெளியே போயிருக்காமா, வந்தோன்னு பேச வைக்கிறேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஆஷிஷ்க்கு ஒரு ஃபேக்டரி இருக்கும். அங்கதான் அண்ணனை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்களுமே அந்த ஃபேக்டரி கிட்ட ஒரு வழியா வந்துடுறாங்க. உள்ள போலான்னு பார்த்தா 2 நாய் இருக்கு. வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு. இதை மீறி எப்படி உள்ள போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை எப்படியாவது ஆக்ட் பண்ணுன்ற மாதிரி ஹரிசுதன் கிட்ட சொல்றாங்க. உங்ககிட்ட வாங்குற காசுக்கு எவ்வளவு வேலை தாண்டா நான் பண்ணுவேன்ற மாதிரி புலம்புறாரு. சரி, இந்த கேக் வச்சு எப்படியாவது நாயை கவர் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப நாய்க்கு அந்த கேக்கெல்லாம் தூக்கி போடுறாரு. இதே கேக்க தான் உனக்கும் தந்தேன், நீ இப்படி மாறிட்டன்ற மாதிரி ஷபீர் கிட்ட சொல்லிட்டாரு. இது கஞ்சா கேக்குன்னு சொல்லிட்டாரு. எது கஞ்சா கேக்க நான் சாப்பிட்டுட்டேனா, தப்பு பண்ணிட்டேன் அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. அவன் காரியத்தை கெடுக்கிறதுக்குள்ள தடுங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது ஈரின் கிட்ட சொல்லிட்டாங்க. ஈரின்மே ஷபீரை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷபீர், இது பெரிய பாவம்லாம் இல்ல, விடுங்கன்ற மாதிரி சமாதானம் சொல்றாங்க. இவர் இன்ட்ரோவர்ட்டா இருக்கும் போது சில விஷயங்களை பேச முடியல. இப்ப சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இருந்தாலும் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன், ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் இன்ட்ரோவர்ட்ன்றதுனால ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருப்பாரு. மச்சான் எனக்காக பேசுன்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, பேசி பேசி உங்களை கரெக்ட் பண்ணிருப்பாரு. நீங்க ஒன்னா சுத்துறத பார்த்து எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமான்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. இவங்களுக்கும் இந்த டிராவல்ல இவரை பிடிச்சிருக்கும். இவங்களும் ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. உங்க லவ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, அவன் நாயை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டான், வாங்க உள்ள போலான்ற மாதிரி பின்டோ சொல்லிட்டாரு. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. அதை சாப்பிட்டோன்னா நாய் இருக்குல்ல, ரொம்ப சாதுவா மாறிடுது. இதனால இவங்க எல்லாருமே ரிலாக்ஸா உள்ள போயிட்டு இருக்காங்க. ஃபேக்டரியில லைட் எல்லாம் ஆன் பண்ணி அண்ணன் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அண்ணனை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இப்ப தம்பி வேகமா பக்கத்துல வந்து கட்டெல்லாம் கழட்டி விட்டுறான். நீ ஓகே தானேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அண்ணன் மேல எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில கோபம் இருக்குல்ல, பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே அரைஞ்சிட்டு இருக்கும் போது ஹரிசுதனும் வேகமா வந்து அரைஞ்சிடுறாரு. நீ எதுக்குடா அடிச்சன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. ஒரு வேகத்துல அடிச்சிட்டேன் சாரின்ற மாதிரி இவன் சொல்றான். எல்லாருமே அடிச்சிட்டாங்க, நீ மட்டும் தான் அடிக்கல அடின்ற மாதிரி தம்பியை பார்த்த அண்ணன் சொல்லிட்டாரு. ஆனா தம்பி இருக்கான் பாத்தீங்களா, என்னால அடிக்க முடியாதுன்ற மாதிரி கட்டி பிடிச்சிடுறான். எல்லாருமே இதை கொஞ்சம் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க வரதுக்குள்ள கிளம்பணும், வா கிளம்பிடலான்ற மாதிரி கொரியர் பாபு கூப்பிடுறாரு.
இல்ல என்னால வர முடியாதுன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இது வர முடியாதா ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா என்னோட காசெல்லாம் அந்த ஐஸ்வர்யா ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஐஸ்வர்யா பணக்காரங்க தான், ஆனா வீட்டுல பேக்கெட் மணியா நிறைய காசுலாம் தர மாட்டாங்க. அந்த காசுக்காக தான் இவர்கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவரும் உண்மையான லவ்ன்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணிருப்பாரு. இவர்கிட்ட தான் செலவு பண்ண காசு இல்லல்ல, மத்தவங்க கிட்ட வாங்கி செலவு பண்ணிருப்பாரு. அப்படி நிறைய செலவு பண்ண காசெல்லாம் அவங்க ஏமாத்திருப்பாங்க. நீ வேற யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா என்கிட்ட இருந்து வாங்கின காசெல்லாம் தந்துரு, நான் பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி அந்த ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்க. அண்ணன் கிட்டயும் அப்பா கிட்டயும் அவங்க தான் மாட்டியே விட்டுருப்பாங்க. அதாவது என்னை இழுத்துட்டு போக பாக்குறான், எதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அண்ணன் அடிச்சு லாக் பண்ணி வச்சிருப்பாரு. நான் அவளை பார்க்காம போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஜீப்லாம் வர சவுண்ட் கேக்குது. யார் வந்திருக்கான்னு பார்த்தா அண்ணன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எப்படி அண்ணன் கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தம்பியோட வாட்ச் கீழே விழுந்ததுல அந்த வாட்சை எடுத்து பார்த்திருப்பாரு. பிளான் பண்ணி ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன்ற மாதிரி கன்னட மொழியில பேசுறாரு. இவருக்கு கன்னட மொழி தான் தெரியும். இவரோட அசிஸ்டன்ட் தான் மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவன் பேசினதே எங்களுக்கு புரிஞ்சதுரா, சும்மா இருன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவர் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவங்களும் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி போய் அந்த கேங்க கூட சண்டை போடுறாங்க. ரெண்டு கேங்குக்குள்ளேயும் மாத்தி மாத்தி சண்டை நடக்குது. ஹரிசுதன் இந்த இடத்துல பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பயந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவ பயங்கரமா சண்டை போடுவா போலன்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. கொரியர் பாபுவும் நல்லா சண்டை போடுவார்ல, அதனால சிச்சுவேஷனை இவங்களுக்கு சாதகமா கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஷபீர் சந்தோஷமா கத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கன்னால ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்மளதான் ஷூட் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி ஷபீர் யோசிக்கிறாரு. பார்த்தா புல்லட் இருக்குல்ல, இவரோட கோட்டை தான் ஓட்ட பண்ணி வச்சிருக்கு. அசையாதீங்கடா, ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் ஆஷிஷ் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஷபீர் மேல ஒரு தேனி கூட இருக்கிறத கவனிக்கிறாரு. நீ தாண்டா எப்படியாவது கல்ல வச்சு அடிச்சு அதை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. அதை அடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவோம், நம்ம எல்லாம் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப தம்பி ஒரு கேப் கிடைக்கும் போது கல்ல வச்சு அடிச்சிடுறாரு. அது கலைஞ்சதுனால எல்லாரையும் கடிக்கிறதுக்காக வருது. இவங்க கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாம் மட்டும் சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சுதாரிக்கல, அதனால பயங்கரமா தேனி கிட்ட அடி வாங்கி பயந்து இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப சிச்சுவேஷன் திரும்பி இவங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒரு கேப் கிடைக்குது இல்ல, அதுல இவங்க டீம்ல கொரியர் பாபு இருக்கார்ல, கண்ணை பிடிங்கி அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்பயும் ஷின்டோ இருக்கார்ல, அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன்னு சொல்லிட்டாரு. சரி பார்த்துட்டே போலான்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு போல. போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது இவங்களுமே அந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, என் காசை தாண்டி கேட்கறது, அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. சரி விடு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கையெல்லாம் குத்துட்டு கிளம்புறாரு. என்னடா ஏதாவது தேரிச்சா அப்படின்ற மாதிரி கொரியர் பாபு கேட்கறாரு. நான் மோதிரத்தை தூக்கிட்டேன், வைர மோதிரம் மாதிரி தெரியுது, இது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இந்த இடத்த விட்டே கிளம்பலான்ற மாதிரி கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களுமே தேனி கிட்ட கொஞ்சம் கடிலாம் வாங்க தான் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது காரை சடன் பிரேக் பிடிக்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா வேற ஒரு கேங்க சேர்ந்த ஆளுங்க தான் மொத்தமா நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தம்பி போனை தள்ளி விட்டதுக்காக ஒருத்தனை போட்டு அடிச்சாரு பாத்தீங்களா, அவன் தான் ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னடா சண்டைக்கு வந்திருக்கியா, எங்க கிட்ட கொரியர் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே உங்களை சமாளிச்சு பாருன்ற மாதிரி பின்டோ சொல்லிட்டு இருக்கான். ஆளை விடுங்கடா சாமிங்களா, தேனி கடிச்சது ஏற்கனவே வின்னு வலிக்குது, திரும்பி இந்த சண்டைலாம் என்னால முடியாதுன்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறது. இவங்களுமே அவர் கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா காமெடியா காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.